சிக்கன் கீமா, மட்டன் கீமாலாம் சாப்பிட்ருப்பீங்க. இந்த சோயா கீமா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 2 கைப்பிடி அளவுக்கு சோயா எடுத்திருக்கேன். அது சுடு தண்ணியில் உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா அதை பிழிஞ்சு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளாடி சேர்த்துட்டு உப்பு போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கூடவே ஒரு தக்காளியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கணும். வெங்காயம் தக்காளியில் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா மசாலா பொடியெலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. மல்லிப்பொடி 3/4 ஸ்பூன், கறி மசாலா 3/4 ஸ்பூன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த சோயாவே உள்ளாடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சோயாவை அரைக்கும் போது தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை இப்படியே சாப்பிட்றதுக்கும் பொரியல் மாதிரி சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் பக்கம் கொதிச்சுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.